Hi guys, welcome back to JpDevHub. லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஜாவா இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஜாவா JDK இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, JDK கிளியராக லோக்கல் சிஸ்டமில் செட்டப் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். வாட் இஸ் JDK? JDK அப்படின்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஜாவா ரன் ஆகணும் அப்படின்னா JDK செட்டப் வந்து உங்கள் லோக்கல் சிஸ்டமில் கண்டிப்பாக இருக்கணும். இது இல்லாமல் ஒரு ஜாவா ப்ரோக்ராமை உங்களால் ரைட் பண்ணவும் முடியாது, ரன் பண்ணவும் முடியாது. ஜஸ்ட் 4 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம ஈஸியாக ஜாவா செட்டப் பண்ணலாம். வாங்க. ஸ்டெப் 1, டவுன்லோட் JDK. உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் JDK டவுன்லோட்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக ஆரக்கிள் சைட் வரும், ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா JDK 25 அண்ட் JDK 21 அப்படின்னு காமிக்கும். இதில் JDK 21 சூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் 25 and 21 கேட்டிங்கன்னா வெர்ஷன்ஸு. ஸோ 21 அப்படின்றது லாங் டேர்ம் சப்போர்ட். ரெண்டுமே லாங் டேர்ம் சப்போர்ட் தான். பட் மோஸ்ட்டாக கரண்ட்டு ஐடி கம்பெனிஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 17 அண்ட் JDK 21 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம 21 வச்சே போவோம், 25 ஒதுக்கி தேவை. கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா லினக்ஸு, மேக்கு, விண்டோஸ்ன்னு காமிக்கும். மேக் வச்சுருந்தீங்க அப்படின்னா மேக் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா விண்டோஸில் 64x இன்ஸ்டாலில் exe ஃபைல் இருக்கும், ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதும் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டெப் 2க்கு வந்துட்டோம், இன்ஸ்டால் JDK. இதில் ஜஸ்ட்டு இடத்துல JDK 21 விண்டோஸ் 64 பின்னு இருக்கும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டாலில் உங்களுக்கு அட்மின் ஆக்சஸ் கேட்கும், ஸோ எஸ் கொடுத்துருங்க. இதில் நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதும் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவாவில் உங்களுக்கு JDK 21 அப்படின்றத காமிக்கும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு இந்த பின் வரைக்கும் வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் பாத் செட் பண்ணணும். அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். சர்ச் போயிடுங்க. சர்ச்சில் சிஸ்டம் வேரியபிள் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. சிஸ்டம் வேரியபிள்ஸ், இதில் எடிட் தி சிஸ்டம் வேரியபிள்ஸ் அப்படின்றது ஒன்று வரும். இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்றதுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே கீழே சிஸ்டம் வேரியபிள்ஸில் பாத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி எடிட் கொடுங்க. இந்த எடிட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பின் பாத்தை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். பாத் கரெக்டாக பார்த்துக்கோங்க. சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஜாவா JDK 21 பின், இதை காப்பி பண்ணி இந்த சிஸ்டம் வேரியபிள்ஸில் நியூ அப்படின்ற இதை கொடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். உங்கள் சிஸ்டமில் ஒரே ஒரு JDK தான் இருக்கும், 21 அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். ஸோ டைரெக்டாக ஒர்க் ஆகும். என்னோடது ஆல்ரெடி 17, ஸோ அதை எடுத்ததுக்கு பதிலாக நான் மேலே கொண்டு போயிடுறேன். ஜஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஒரு சிஸ்டமில் மோர் தென் 1 JDK வெர்ஷன் வந்து உங்களால் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்க முடியும். என்னோடய சிஸ்டமில் 1.8 இருக்குது, தட் மீன்ஸ் JDK 8 இருக்குது, 17 இருக்குது, 21க்கு வந்து நான் லேட்டஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே. இப்போ 4th ஸ்டெப்க்கு வந்துட்டோம். JDK சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சா அப்படின்றத செக் பண்ணணும். இதுக்கு ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. CMD போட்டிங்க அப்படின்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் வரும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜாவா ஸ்பேஸ் -- வெர்ஷன் கொடுத்து என்டர் அடிச்சிங்க அப்படின்னா 21 அப்படின்ற வெர்ஷன் உங்களுக்கு காமிச்சேன். நெக்ஸ்ட்டு கம்பைலர் ஒரு வெர்ஷனும் செக் பண்ணிக்கோங்க. ஜாவா C ஸ்பேஸ் -- வெர்ஷன் போட்டிங்க அப்படின்னா கம்பைலர் வெர்ஷன் 21 அப்படின்றது உங்களுக்கு.
இங்கே காமன் மிஸ்டேக்ஸ் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஓல்டர் ஜாவா வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. இந்த பின் பாத்தை வந்துட்டு மாற்றி கொடுத்துடாதீங்க. சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் பின் பாத் மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஸோ இதெல்லாம் வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக செட்டப் பண்ண முடியும். அவ்வளோதான், நம்ம JDK செட்டப் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம் பார்ப்போம். ஹலோ வேர்ல்டு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்டில் ஜாவா இன்ஸ்டால்னு போடுங்க. சப்ஸ்கிரைப் டு JpDevHub. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.